எந்த நேரத்திலும் பிரசவமாகலாம் என்ற சூழலில் நிற்கும் இளம்பெண் ஒருவர் தனது கணவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற குழப்பத்திலும் துயரத்திலும் கண்ணீருடன் காவல் நிலைய கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னமும் அவரது கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. ஏன் இந்த நிலை என்று அறியலாம் இந்த பதிவில். வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் பெத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி தேவராஜ் தம்பதிக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அண்மையில் கருத்தரித்த ராஜேஸ்வரிக்காக கட்டட கூலி தொழிலாளியான தேவராஜ் அடிக்கடி மரங்களை வெட்டி விறகாக்கி வருவாய் ஈட்டி வந்தார். இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன் கட்டட வேலைக்கு என்று அழைத்துச் செல்லப்பட்ட தேவராஜ் அதன் பின்னர் வீடு திரும்பவே இல்லை. மேஸ்திரி வேலைக்குன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு ஆந்திரா காட்டில் செம்மரம் வெட்டுறதுக்காக ஈடுபடுத்தி அவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. கூட்டின்னு போனவர் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாதம் ஆகுது. அவங்களும் எங்களுக்கு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு இறந்துட்டாரான்னு கூட இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ என் மருமக 5 வருஷமாக குழந்தைல இப்போ தான் குழந்தை பிறக்க போகுது. அடுத்த மாதம் இப்போ தான் இந்த மாதம் குழந்தை பிறக்க போகுது. என் மருமகளுக்கு கஷ்டப்பட்டு கூலி செஞ்சு கூட மேஸ்திரி வேலை செஞ்சு கூட மருமகளை படிக்க வச்சான். படிக்க வச்சு இந்த நேரத்தில் பெருசுக்கு நேரத்தில் என் மகன் இல்லை. என் மகன் கூலி செஞ்சாதான், இல்லைன்னா இல்லை. என் மகன் இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆலங்காயம் வாணியம்பாடி காவல் நிலைய கதவுகளை தட்டி தனது கணவரின் நிலையறிய முயன்ற ராஜேஸ்வரி அலைக்கழிக்கப்பட்டதுதான் மிச்சம். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கஃபீலிடம் முறையிட்ட பிறகும் இதுவரை தேவராஜின் நிலை பற்றி தெரியவில்லை. செக்கப் போன மாதம் போகும்போது குழந்தை தலை திரும்பிட்டு இருக்குது, வெளியில் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் ஸ்கேன் பண்ணுறது கூட என்கிட்ட காசு இல்லை. அது 1000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. வெளியில் ஸ்கேன் பண்ணுறது கூட காசு இல்லை. எங்கெங்கேயோ கேட்டு பார்த்து பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை எனக்கு வந்திருக்காது. டெட் எக்ஸாம் எழுத போனேன். பஸ் ஃபேரு கூட காசு இல்லை. அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி எனக்கு நிலைமை வந்திருக்காது. கட்டட வேலை என்று கூறி ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட தேவராஜ் இறந்துவிட்டார் என்று கூறினாலும் இதுவரை அவர் இறந்ததற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் கணவர் திரும்ப வந்துவிடுவார் என்று கண்ணீருடன் காத்திருக்கிறார் இந்த பெண். திருப்பத்தூரில் சேர்ந்த ஜலேந்திரன் என்பவர் மேஸ்திரி வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் தவறான முறையில் செம்மர கடத்தலில் ஈடுபடுத்தியிருக்காரு. அதுக்கடுத்து கடப்பா காட்டில், ஆந்திராவில் கடப்பா காட்டில் அவர் இறந்துட்டதா தகவல் எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறமா யாரோ சொல்லி தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நாங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது ஜலேந்திரன் அப்படின்றவர் செம்மர கடத்தல் ஏஜென்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. தொழிற்சாலைகளோ வேலை வாய்ப்புகளோ இல்லாத பெத்தூர் பகுதி மக்களை ஆசை வார்த்தை கூறி செம்மரம் வெட்ட அழைத்துச் சென்று வழிகடாவாக்கும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் இப்பகுதி மக்கள். மலையை சுற்றி இருக்கிற எல்லா கிராம மக்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தான் காடு நல்லா தரமாக வெட்டுறாங்க. ஏன்னா அவங்க இங்கே வெட்டுற காடு அங்கே வெட்டினா பணம் ஜாஸ்தி வருதுன்னு சொல்லி ஆசை காட்டி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க வேறு எந்த கம்பெனிஸ் வேறு எந்த தொழில் இல்லாதனால காடு வெட்ட தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா, விறகு வெட்டினா ஒரு சமைக்கு 200 ரூபா கிடைக்கும். அந்த 200 ரூபா வச்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்படியாப்பட்ட மக்களுக்கு வேறு தொழில் இல்லாதனால அவங்கள இப்படி சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறவங்க இது மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க. ராஜேஸ்வரி போன்று தவிக்கும் பெண்கள் ஏராளமானோர் இருப்பதாக வருத்தப்படும் இப்பகுதி மக்கள் மலைவாழ் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து செய்தியாளர் குமரவேல்.